Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology, botany and zoology centum challenge-க்கான day 6 and 7-க்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி day 1 to 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க அந்த வீடியோஸை பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட்ல biology 12th biology, botany and zoology centum challenge ன்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூர் சயின்ஸ் zoology क्वेश्चन தமிழ் மீடியம் பார்ப்போம். டே 6க்கானது. ஸோ டே 6ல் வந்து 51லேருந்து 60 क्वेश्चंस வந்து படிச்சிருங்க. இது சாப்டர் 4ல் இந்த क्वेश्चंஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு டேக்கு சொல்லாமல் 2 நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் கிடைக்காது அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அடுத்தடுத்த நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க இது எல்லாமே படிச்சுக்கலாம். சரிங்களா? நேற்றுமே டைம் கிடைக்கல, அதனால தான் நேற்று வந்து அப்லோட் பண்ணல. ஸோ இது வந்து டே 7க்கான வீடியோ 61லேருந்து 70 வரைக்கும். சரிங்களா? இது வந்து சாப்டர் 5ல் இந்த क्वेश्चंस எல்லாமே இருக்கும். அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் zoology இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? சேம் அதே தான். அதில் 51லேருந்து 57 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 58லேருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசனில் இருக்கும். ஸோ தமிழ் மீடியமும் கொஸ்டின் நம்பர் அதே தான், செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 61லேருந்து 70 வரைக்கும் டே 7க்கானது, அதுவும் 5th லெசனில் இருக்கும். ஸோ 61 to 70 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து பியூர் சயின்ஸ் zoology இங்கிலீஷ் மீடியம். அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பயோசாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து பயாலஜியாக இருந்தீங்க அப்படின்னா டே 6க்கான வீடியோ. ஸோ பயோசாலஜி தமிழ் மீடியம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜிக்கும் பயோசாலஜிக்கும் என்ன வித்தியாசம்னா 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்காது, மற்றது எல்லாமே இருக்கும். நீங்கள் சாப்டர் 4ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பயோசாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷினை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. நாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தோம் மாடல் கொஷின் இது எல்லாமே அப்லோட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் கொஸ்டின் பேப்பர் பாட்னி, சுவாலஜி, பயாலஜி போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டே 7க்கான பயோசாலஜி கொஸ்டின் 61 to 70 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கடுத்து பயோசாலஜி இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? இது வந்து 4th லெசனில் இருக்கும், 51லேருந்து 57 வரைக்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் நம்பர் மாற்றி இருந்துச்சுன்னா எந்த பேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 61லேருந்து பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் நீங்கள் டே 7க்கு படிச்சிருங்க பயோசாலஜியில். சரிங்களா? 59, 60 வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 61 to ஸோ 61, 62, 63லேருந்து 69 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பாட்டனி பியூர் சயின்ஸ் பாட்டனி டே 6க்கான வீடியோ. இது சாப்டர் 2ல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னிக்கு மட்டும்தான் நம்ம பேஜ் நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம், மற்ற இது ரெடி பண்ண டைம் கிடைக்கல. ஸோ ரெடி பண்ணேன்னா நான் உங்களுக்கு பேஜ் நம்பரோடு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இது 51 to 60 வரைக்கும் டே 6க்கானது. சாப்டர் 2ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து டே 7க்கானது பார்த்தீங்கன்னா 61லேருந்து 64 வரைக்கும் நீங்கள் வந்து செகண்ட் லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 65லேருந்து 70 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd லெசனில் இருக்கும். ஸோ 3rd லெசனில் இந்த பேஜ் நம்பர் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ஏன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி அப்படிங்கிறது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக. அதுக்கடுத்து இது பியூர் சயின்ஸு பாட்டனி இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? இதில் பேஜ் நம்பர் இருக்காது, இருந்தாலும் 51லேருந்து 60 வரைக்கும் இது வந்து டே 6க்கானது. செகண்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து 61லேருந்து 70 வரைக்கும். சரிங்களா? இது வந்து டே 7க்கானது. இதில் 61லேருந்து 63 வரைக்கும் செகண்ட் லெசனில் இருக்கும். 64லேருந்து 70 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3rd லெசனில் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா 64வது கொஸ்டினும் நமக்கு செகண்ட் லெசனில் தான் வரும், லாஸ்ட்டில் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பயோ பாட்டனி. சரிங்களா? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இதை மார்க் பண்ணி வச்சுங்க. பயோ பாட்டனி 51லேருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் வந்து டே 6ல் படிச்சிருங்க.
அந்த பயோ பாட்டனி கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 61லேருந்து 70 வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக்கே பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல பார்க்குறாங்க அப்படின்னு. இதில் கொஸ்டினே இல்லை, ரொம்ப நிறையா இருக்குது சார், எங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பயோபாட்டனி இங்கிலீஷ் மீடியம். ஸோ 51லேருந்து 60 வரைக்கும் சாப்டர் 2ல் இருக்கும். நோட் பண்ணி வச்சிங்க. இது டே 6க்கான கொஷின்ஸு. அதுக்கடுத்து டே 7க்கான கொஷின் பார்த்திங்கன்னா 61 to 62 இது 2 கொஷினும் 63 வரைக்குமே இந்த அட்டாவைசம் அது கூட வரணும், நீங்கள் மாற்றி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து 3rd லெசனில் வரும். மற்றது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாவைஸ் வரைக்கும் 2nd லெசனில் இருக்கும். இது எல்லாமே 3rd லெசன் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். டே 8 and 9 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.